சரசக்கா, இப்போ நீங்களும் பீடி சுத்த ஆரம்பிச்சிட்டே போல. ஆமா சாந்தி, கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். இப்போ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்க நேரத்துக்கு ஒரு 2 பீடி சுத்தினோம்னா செலவுக்கு ஆகுமேனா ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ காசு பணமே கையில் இல்லாத மாதிரி பீடி சுத்தினா தான் கையில் கிடைக்க மாதிரி பேசுவாள்வ. இவன் வீட்டுக்காரர் உழைச்ச காசு அப்படியே கொண்டு வந்து இவ கையில் கொடுத்துருவாரு. குறவும் இப்படி படம் காட்டிட்டு பேசுதான்னு பேரு. ஏக்கா, இடையில எங்க பீடி சுத்தாம விட்டிய? அது ஒன்றும் இல்லை சாந்தி, பீடி சுத்தினால் அப்படியே உட்காந்துட்டே இருக்கமா, இதுக்கே பேர்வாதி குறுக்கோழி வந்துடுது. அந்த குறுக்கோழிக்கு ஊசி போடுறதுக்கே மாதம் 500 1000 செலவழியும் பார்த்துக்கோ. அந்தானிக்கு தான் முனிசப்பா சொல்லிட்டாவே, ஏன் போட்டு நீ சுத்திட்டு கிடக்க, நீ பீடி சுத்தி ஒரு 500 800 சம்பாதிச்சாலும் கொண்டு போய் ஆஸ்பத்திரி தான் போட வேண்டியிருக்கு. அதுக்கு நீ உட்காந்து வேதனை வேற அனுபவிக்க வேண்டியிருக்கு. அது என்னத்துக்கு போட்டு சுத்துதா பேசாட்டி போடுன்ட்டாவோ. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. வீட்டில் உள்ள வேலையில சீக்கிரத்தையும் முடிச்சிருந்தேன் பார்த்தியா, சும்மாவே இருந்து கழிக்கிறதுக்கு என்னத்தையும் 2 சுத்துவமே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, நம்ம 2 சுத்தி நம்ம கையில ஒரு 100 200 இருந்ததுன்னு வைங்களேன், என்னத்தையோ ஒரு செலவு பார்த்துக்கிடலாம். எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கலாம் இல்லாட்டா. சாந்தி 2 நாளா இங்கிட்டு வரவே இல்லையா? எங்க போயிருந்தா? அது என் தம்பிட்டு வரைக்கும் 2 நாள் போய் இருந்துட்டு வந்தோம்க்கா. ஓ அப்படியா, சின்ன பொண்ணு தான் சொன்னா. நான் சாந்தியக்காவை அடிச்சு தள்ளிவிட்டேன், அதனால ஆஸ்பத்திரி போய் சேர்ந்திருக்காவளோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த நெட்டக்களி வெறும் விளங்காதவா. அன்னைக்கு நம்மள அடிச்சு தள்ளதும் இல்லாம அதை ஊரு பூரா தம்பட்ட வேற அடிச்சுட்டா போலயே. அடிச்சதோட விட வேண்டியதான, ஊரு பூரா தம்பட்ட அடிச்சு இதை கேவலப்படுத்தி வச்சிருக்கா. என்ன சாந்தி, சின்ன பொண்ணு சொன்னது உண்மைதானா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்பாள்வே. அவ இவகிட்ட சொன்னானா அதோட பேச விட வேண்டியதானே. அது இருக்கு என்கிட்ட வந்து சொல்லி போய் என் வாயாலேயே நான் கேவலப்படணும்னு நினைக்கா. வாயிலட்டு மண்டை. என்னம்மா பதிலே காணும்? அது ஒண்ணு இல்லக்கா, சின்ன பொண்ணியா உங்ககிட்ட அப்படி சொன்னானே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சாந்தி, சின்ன பொண்ணு பொய்யா சொல்லிட்டா? பாதி உண்மை பாதி போயிட்டா. ரொம்ப ஒன்றும் அவனே அடிச்சு தரல. லேசா ஏசுனா 2 அடி அடிச்சா அவ்வளவுதான். அது ரொம்ப எல்லாம் அவனே அடிக்கல. எனக்கு அது வலிக்க முடியல. எனக்கு ஒரு விஷயமே இல்லையே. அதுக்குன்னு நான் உங்களை அடிச்சேன், என்னால போய் ஆஸ்பத்திரியில கிடக்கவும் உங்ககிட்ட நக்கல் அடிச்சு பேசியிருக்கா என்ன? நக்கலெல்லாம் சொல்லல சாந்தி, சும்மா சாதாரணமா தான் சொல்லிட்டு இருந்தா. நீ போய் அவன் மாமியா கிட்ட அவளை பத்தி பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தியா, அதை பார்த்து கோவம் வந்துட்டு அந்த அன்னைக்கு 2 அடி அடிச்சோம்னு சொன்னான். நான் என்னத்துக்கு பேசக்கூடாது பேசினேன்? அவ செஞ்சதானே சொன்னேன். அன்னைக்கு ராத்திரி அவ வீட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லல சாந்தி. நீ அவ அப்படி சொன்னா வச்சான்னு சொல்லி போய் அவன் மாமியாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்க போய் தானே இப்படி அடிச்சு போட்டா உன்னைய. பாவம், நீ எந்திக்கவே முடியாம நவுண்டுல போனியா? அங்க அக்கம் பக்கத்துல உள்ள பூரா சொன்னால்வல. இந்த குண்டச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்பா. என்னன்னு இப்படி எல்லா வில்லத்தனத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்று ஏதோ மாதிரி மூஞ்சி அப்பாவியா வச்சு நடிக்கலவளோ தெரிய மாட்டுக்குமா? அதுவும் நமக்கு ஒரு தினசா தான் வில்லத்தனத்தை காட்டுதல்வே. அவ அப்படி சொன்னானா அதை அன்னையோட விட வேண்டியதானே. இன்னைக்கு எதுக்கு என்கிட்ட கேட்காள்வோ? அப்படிலாம் இல்லை சரசக்கா, நவண்டு போற அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஆவியத்து பேர்ல. அவ பெரிய இவா, நான் என்ன குறைஞ்சவளா? அப்படி நான் அவட்ட அடி வாங்கிட்டு நான் அப்படியே வாயை பத்திட்டு போறதுக்கு. அவ புண்ணுனா புளுத்துட்டுன்னு ரோக்க, ஒண்ணுனா 10ன்னு சொல்லிடுவா. அவ லேசுப்பட்டவளா? சரி, இனி யார் வீட்லயும் போய் மாமியா மருமக்குள்ள என்னத்தையும் பேசாத. பிறகு இன்னைக்கு போல என்னைக்கும் இருக்காது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் அவ தூக்கி அடிச்சுட்டா அப்படின்னா எங்கனையும் விழுந்து உயிர் போயிட்டுனா என்ன செய்ய முடியும்? இப்படி சொல்லாங்கக்கா, அவ செஞ்ச தப்புன்னு நீங்க பேச மாட்டீங்க. நான் செஞ்சுதான் தப்புங்க மாதிரி பேசிய. அதுக்கு இல்ல சந்தி, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் அவளுக்கு ஏண்டி தானே பேசுவியா? எனக்கும் தெரியுமே உங்க எல்லாரையும் பத்தி. அவட்ட காசு பணம் நிறைய இருக்கு, அதனால அவளை ஏத்தி வச்சு பேசுவியா? ஏன்ட்டு அப்படி கிடையாதுல, அதனால நான் உங்களுக்கு உறந்தவளா தெரியுறேன். என்ன சந்தி இப்படி சொல்லியா? நாங்க அப்படியெல்லாம் நினைக்க ஆட்களா? என்ன நீ இப்படி பேசிட்ட ஒரு நிமிஷத்துல? பிறகு நீங்க அவளுக்கு ஏன்டி தானக்கா பேசிய? அவ நீ அடிச்சது உங்களுக்கு தப்பா தெரியல. நான் போய் மாமியாட்ட பேசினதா இப்ப தப்புங்க மாதிரி பேசிய. சரசக்கா, வா சின்ன பொண்ணு இரு. என்ன நாள்மணி வாங்கின அடியெல்லாம் சரியா போயிட்டா? தூரப்பா சின்ன பண்ணி, ஊர் பூரா என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. யாரை பார்த்தாலும் சின்ன பொண்ணு அடிச்சிட்டாலாம்ல, சின்ன பொண்ணு கீழே தள்ளிட்டாலாம்லான்னு ஒவ்வொருத்தர் ஒண்ணு சொல்றாவ. உள்ள தனக்கா சொல்றாவே. என்ன சரசக்கா புதுசா பீடித்துட்டுலாம் தூக்கி வச்சிருக்கிய? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, சரி சும்மா தானே இருக்கும், 2 சுத்துவமேனு எடுத்து வச்சேன். அது கொஞ்சம் கீழே எடுத்து வைங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, நீ பிடிச்சிட்டு போறியா? எக்கா சொல்லுதம்லக்கா, வைங்க. வச்சுட்டேன். இதுக்கு தான் நீ தட்டை தூக்கி கீழே வைக்க சொன்னியாங்க. ஆமாக்கா, மனசே சரியில்லை. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கும் மாமியாருக்கும் சண்டையா மறுபடியும்? இல்ல நாள்முடி, அதான் மூட்டி விடுறதுக்கு நீங்க வீட்டுக்கு வரலையா, அதனால சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்னத்தையோ கோலுப்பு எடுத்தவா. பிறகு ஏன் சின்ன பொண்ணு மனசு சரியில்லைங்க? உடம்பு கிணம் கெதியா இல்லையோ? இல்லக்கா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்ன பொண்ணு ஏன் ஒரு மாதிரி பேசுற? அலையா செய்தா? இங்க நிமிந்து பாரு. என்ன சின்ன பொண்ணு அழுதுட்டு கிடக்கா? அதான் சொன்னோம்லக்கா, மனசே சரியில்லைன்னு. அதுக்கு அழுதா சரியா பெருமா? என்ன ஏதுன்னு அழுவட்ட பேசாதானே சரியாவும். என்னன்னு சொல்லு. ஏன் சின்ன பொண்ணு, மீனா வந்திருக்கல, இப்போ என்னமோ சண்டை போட்டாலும் வந்துட்டேன். இல்ல லட்சுமி அக்கா, அவெல்லாம் சும்மா என்னத்தையோ வந்து இருக்கா. இன்னும் 2 நாள்ல ஊரை பார்த்து போவா. அவளால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? சொல்லிதான் தொலையே. இக்கா, நேற்று நைட்டு நாங்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க போனோம்க்கா. அப்படியா? பரவாயில்லையா? தியேட்டருக்கெல்லாம் ராத்திரி போய் படம் பார்த்து வந்திருக்கீல. என்னையெல்லாம் கூட்டு போவே ஆள் கிடையாது. உனக்கும் உன் வீட்டுக்காரே நினைச்ச நேரத்துக்கு நினைச்சபடி எங்கனாலும் கூட்டு போறான், கூட்டு வரான். நாலுமடி வாயை பொத்துதேலா, அன்னைக்கு வாங்கினாடி திரும்ப வாங்குதேலா. சரி சொல்லு, நேற்று தியேட்டருக்கு போய் என்னாச்சு? அங்க போய் வாழைன்னு ஒரு படம் பார்த்தோம்க்கா. சரி, அந்த படத்தை பார்த்ததுல இருந்து தாங்க அழுதுட்டு கிடக்கேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? நீ என்ன சின்ன பிள்ளையா? சிறு பிள்ளை திறமெல்லாம் பேசியா? படம் பார்த்ததுக்கெல்லாம் அப்படி அழுதுட்டு கிடப்ப?
அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அழுது செத்தே பெறுவியக்கா. அப்படி ஒரு படம். இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு படத்துல? வாழைக்காய் சமைக்க போறவோ கூலி வேலை பார்க்க இல்லக்கா, அவளை பத்தி எடுத்திருக்காமக்கா. என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்க போ நம்மளுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, சொகுசா வாழ்ந்த மாதிரி தோணுது. ஆமா, நீ சொகுசா தானே வாழுதே. அதுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் பசியால துடிக்கதை பார்த்துட்டேன்னா எப்போ அவனை பார்த்துட்டு வந்து அவனை நினைச்சுதான்க்கா அழுவையா இருக்கு. கண்ணை பொத்துனாலே அந்த பையன் தான் கண்ணுக்குள்ள வரான். இவன் மாமியா கறியும் கறி குழம்புன்னு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எடுப்பாளோ. பக்கத்திட்ட தான் நான் இருக்கேன். ஒரு கிண்ண குழம்பு கொடுத்த கிடையாது எனக்கு. நம்ம மட்டும் தின்னு தந்தாடி இருக்காம அந்த சாந்தியக்கா அரவீரா இருக்காள, அவளுக்கு ஒரு கிண்ணம் கொடுப்போம், அவளும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்க மாட்டான். இப்போ என்னடானா படம் பார்த்துட்டு வந்து படத்துல நடிச்ச பையன் கஷ்டப்பட்டான், பசியோட இருந்தாம்னு நீட்டிட்டடக்கா. சின்ன பொண்ணு படத்தை படமா பார்க்கணும், அதெல்லாம் நடிக்க தானே செஞ்சிருக்காங்க. அதுக்கு எப்படி கிடந்து அழுதுட்டு கிடக்க? இல்லக்கா, அது அந்த டேரக்டரோட நிஜ வாழ்க்கையா. அவரும் அவரோட சின்ன வயசுல பசியோட கஷ்டப்பட்டு இருக்காருக்கா. அதைத்தான் படமா எடுத்திருக்காரு. இன்னும் எத்தனை ஊர்கள்ல பசியோட பட்டினியோட கூலி வேலை பார்த்து அரை வயிற்று சாப்பாடு சாப்பிட்டுட்டு மக்கள் வாழ்தா போக்கா. அவங்கெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி சங்கடமா இருக்குக்கா. சரி, அதுக்கு என்ன செய்ய முடியும் சின்ன பொண்ணு? ஆண்டவன் ஒரு காலத்துல கஷ்டத்தை கொடுத்தா ஒரு காலத்துல நல்லா வாழ வைப்பான். யார் கஷ்டத்தையும் பார்த்து நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கவுங்களுக்கு விதிச்ச விதின்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். எனக்கு மனசே கேட்க மாட்டுக்கா. என் நாத்தனாலும் மாமியா என் வீட்டுக்காரர் 3 பேரும் கல்லு மாதிரி இருக்காவுக்கா. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. அது நான் ஒருத்தி தான் நேத்துல இருந்து புலம்பி சாவுதேன். ஏன் தான் படமாக்க போனணும்னு இருக்கு. சரி விடு, நல்லா ஜாலியா போய் படம் பார்த்துட்டு வந்திருக்கா. என்னெல்லாம் தின்னா பாப்கார்னு சம்சா அது இதுன்னு என்னமோ வாங்கி தின்றுப்பியல. போனவா ஒரு வார்த்தை சாந்தியக்கா நீயும் வரையான்னு கேட்டா நானும் ஒரு 8 வந்திருப்பேன். கோயில் குளத்துக்கு போறதா இருந்தா சாந்தியக்கா நீயும் வான்னு சொல்லுவேன். தியேட்டருக்கு போறதுக்கு மட்டும் நினைக்க நீ கழட்டி விட்டுட்டு போயிட்டேன். ஆனா இப்போ நல்ல வணக்கா படத்துல யாரோ பசியில இருந்தாவோ அப்படி இருந்தாவோ இப்படி இருந்தாவோன்னு கண்ணீர் வடிச்சுட்டு கிடக்க. நாள்மடி வெந்த புண்ணுல வேலை பாச்சாதிய. ஆமா, வேலை பாச்சனே பிள்ளையார பாச்சனம்னு. நீ அந்த படத்தை சொல்றல. இப்போ புதுசா ஒரு படம் இருக்கு, விஜய் படம் தெரியுமா? அந்த படத்துக்கான நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வருமா? என்ன படம்க்கா? படம் பேர் என்னமோ சொன்னவள, போட்டுன்னு நினைக்கேன். அது போட்டு இல்ல நாள்மடி, கோட்டு. ஏதோ ஒண்ணு விஜய் படமா, எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருமான்னு நினைக்கேன். போவம்க்கா, இன்னொரு 2 நாள் போட்டும். என் ஆத்தனா கறி வேற வந்து கிடக்கா. அவ இருந்தானே சின்ன பண்ணி, நம்ம வாக்கில் நம்ம போயிட்டு வருவோம். ஏன்னாக்கா நம்ம போனா அவளும் வரணும். நிப்பா அவ ஊரை பார்த்து போட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம்னா. சரசக்கா லட்சுமிக்கா நீங்களும் வரீங்களா? பாப்போம் சின்ன பொண்ணு, இந்த 2 3 நாள் சொல்லியிருக்கல, அதுக்கப்புறம் யோசிப்போம். ஆமா சின்ன பொண்ணு, நீ ஒரு படம் பார்த்து இப்போ தான் அழுது முடிச்சிருக்க. அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு ரெடி ஆகுதா? சரி, வீட்டில் ஒன்று ஆத்தனாக்காரி வந்திருக்காள, சுவார் பொங்கணும் பொரிக்கணும் ஒருபாடு வேலை இருக்கும். இங்கே வந்து கிடக்க மாமியா ஏசாத பிறகு. நேத்தா வச்சு இட்லி மிச்சமா இருக்குன்னு இட்லி உப்புமா கிண்டி எல்லாரும் தின்னாச்சுக்கா காலையில. வேற இப்போ மத்தியானத்துக்கு என்ன வேணுமோ அவன் அண்ணன் கரெக்டாக சொல்லுவா. மீன் வேணுமா, கறி வேணுமா, கோழி வேணுமான்னு. அவள் சொன்ன பிறகு இந்த ஆள் போய் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் உலைய வச்சுட்டு வரப்போங்கன்னா போதும். அதான் சரி ஒரு 8 கிட்ட வருமேனு வந்தேன். நான் அழுதுகிட்டு இருந்தாலும் ஒருத்தரும் கண்டுக்கிட்டே மாட்டுக்காவுக்கா. ஏன் அழுவுதா என்ன ஏதுன்னு கேட்க கூட அழுல. அவாட்டு மூக்கு சிந்திட்டு கிடக்கான்னு விட்டுருதாள்வோ. வீடுன்னு பேரு, வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் நமக்கு நிம்மதியே இருக்கு. அதான் உங்ககிட்ட சித்த நேரம் புலம்பிட்டு போனாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமேனு வந்தேன். நான் வீட்டை விட்டு வரையில 2 பேரும் உட்காந்து தலைக்கு பேன் பார்த்துட்டு இருந்தால்வோ. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காள்வோ தெரியல. எம்மா உன் மரமா காலையிலேயே எழுந்திரிச்சு எங்கம்மா போனா? வாங்கினோடி பழக்கோட பேர்பாட்டி நேற்று படம் பார்க்க போனோம்ல, அதை நினச்சி அவளுக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதை போய் சரசக்கட்ட சொல்ல போகிறேன் வைக்க போகிறோம்னா சரி போய் தொலை அப்படின்ட்டேன். போயிருப்பான்னு நினைக்கேன். அவளுக்கு இங்கே இருக்கிறத விட அவளை கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு. என்ன சரி விட்டு தள்ளி வீட்டில் கிடந்தானா என்னத்தையாவது நம்மளை ஏசிட்டு பேசிட்டு கிடப்பா. எங்களையாவது அளவிட்டுட்டு வாரா. சரி அதை விட இன்னைக்கு மத்தியானம் உனக்கு என்ன வேணும் அண்ணன் எந்திக்கவும் சொல்லு, வாங்கிட்டு வருவான். என்னத்தை செய்ய எனக்கே என்ன சாப்பிடனே தெரியல. ஏன் மீன் கறி இன்னமும் என்ன சொல்லு, அண்ணன் எடுத்துட்டு வருவான். அப்புறம் அவங்க மைன் கறி செஞ்சு தருவா. நானே என் மாமியாட்ட நான் போயிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நேற்று வந்தேன். இன்னைக்கு இன்னும் போகலை. அவளை என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல. சரி வந்தது வந்துட்டேன், போய் பேசுறதை பேசிக்கிடலாம். மத்தியானம் பொங்கி சாப்பிடாமல போவே, அதுக்காண்டி பொங்கி சாப்பிட்டு சாயங்காலமா போ. என்ன வேணும்னு அண்ணன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வருவான். கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவான் அண்ணே. நீயே சொல்லம்மா என்ன வாங்கி சாப்பிடலாம்னு. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. காடைக்கோழி வாங்கி குழம்பு வைக்க மாட்டி? நல்லா ஆளுக்கு ஒரு காடையை வாங்கினோம்னா நல்லா செழிப்பாக சாப்பிடலாம். சரிம்மா, அப்போ அண்ணன்ட்ட நீயே சொல்லிடுவாங்க சொல்லி. உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும் பிடிக்கும். சரி நான் அப்போ அவன் எந்திக்கவும் சொல்லுதேன் வாங்கிட்டு வர சொல்லி. சாப்பிட்டுட்டு சாயங்காலமா தூங்கி எந்திரிச்சு அப்புறம் போகலாம். இப்போ மல்லியாக்காவும் அங்கே உட்காந்து அதை பேசிக்கிட்டு போவோ தெரியல. அவளும் எல்லாரும் வந்து இருப்பா. என்ன செய்தாலோ எம்மா. இந்த மல்லியாக்கா அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குவான் தெரியல டி. என்னத்தையே ஒரு 70 80 வாங்குவான்னு நினைக்கேன். அவ்வளோ வாங்குவானம்மா? அப்படித்தான் அந்த லதா சொன்னா என்கிட்ட. மற்றபடி உள் விவரம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் பையன் நல்ல பையன். எம்மா நான் ஒன்று நினைக்கேன், அது செய்யலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் சொல்லுன்னு. சொல்லு மக்களே, என்ன கேட்க போறா? இல்லை மல்லியக்கா நல்ல குணம், அந்த பையனும் நல்ல குணமாக இருக்கான். ஏன் பெரிய நேத்தனா மாவா ஒருத்தி இப்போ தான் படித்து முடிச்சிருக்கா. அந்த பிள்ளையனா மல்லியக்கா விட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமான்னு யோசிக்கேன். ஏட்டி என்ன சொல்லுதே? உன் நாத்தனா கறியிலே சரி கிடையாதே. மல்லியக்காவே ரொம்ப சங்கடப்பட்டவா.
வார பிள்ளை கொஞ்சம் சாந்தமான பிள்ளையா மருமோளா வந்தா நல்லா இருக்கும். உன் அத்தனை கரையில ராட்சசனக்கா வரத்தா வருவாள்வோ. உன் மாமியா அதுக்கு மேல இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த பிள்ளை அமைதியாவா இருக்கும். அதை கொண்டு வந்து மல்லியா வீட்டுல வச்சு அவளை போட்டு படாப்படுத்தி அப்புறம் அவ காலம் பூரா என்ன சித்தி இப்படி பண்ணிட்டேன்னு நீ கேட்கறதுக்கா? அதெல்லாம் இல்லம்மா, ஏன் நாத்தனா கறினா அப்படி பொல்லாதவா? நாத்தனா பிள்ளைலாம் ரொம்ப மோசம் கிடையாது. அவளுக்கு வீட்டுக்காரெல்லாம் நல்லா அமைதியான குணம் பார்த்துக்கோ. அதே மாதிரிதான் பிள்ளைகளும். அவன் என்னமோ இப்பதான் 10 12 படிக்காம கேள்விப்பட்டேன். அவன் எப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை நல்லா அமைதியான குணமா தான் இருக்கும். ஏன் சொல்றோம்னா, நம்ம பார்த்து ஒரு நல்ல இடத்துல அந்த பிள்ளையை கட்டி வச்சாலாவது ஏன்னா அத்தனை கறியா என்கிட்ட கொஞ்சம் ஆசபாசமா இருப்பாள்வல்ல. மேற்கொண்டு அவ்வளோ பாசமா இல்லாட்டாலும் நம்ம பொம்பளை பிள்ளைய அவளுக்கு தெரிஞ்ச வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம். இவட்ட இனிமே ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் அம்மங்கிருவாள்வல்ல, அதான் நினைக்கேன். அப்படி சொல்லுதியோ? இதுக்கு மல்லியா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. எனக்கே அரை மனசாதான் இருக்கு உன் குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க. ஏம்மா, ஏன் நாத்தனை கறி பியாச்சு தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்குமே தவிர அதுக்கு அவள் வீட்டுக்காரர் நல்ல குணம் பார்த்துக்கோ. மற்றபடி காசு பணத்துக்கெல்லாம் குறவு கிடையாது. நல்ல செய்கட்டு செய்வா, நகநட்டு அமுட்டுக்கான்னு பாடுவா, ஒன்றும் குறையெல்லாம் வைக்க மாட்டாவோ. நீ சொல்றதெல்லாம் நல்லதாக தான் பாடுது. இருந்தாலும் நம்மளால இந்த மல்லியாவுக்கு சங்கடம் வந்த மாதிரி ஆயிடக்கூடாட்டி அதான் யோசிக்கேன். அதெல்லாம் ஒரு சங்கடமும் வராது. நம்ம என்ன அதை பற்றி மல்லியாக்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்ப்போமா? கேட்டுட்டோன்னே நாத்தனா கரெக்டாக போன் அடிச்சு சொல்லுதேன், இந்த மாதிரி எங்கள் சைடு ஒரு மாப்பிள்ளை இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு. முதல்ல மல்லியா கிட்ட சொல்லிக்கிடும் டீ. அவன் என்ன முடிவு சொல்லான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் அத்தனாட்ட பேசி முந்திரி கொட்டனக்கா முதலே பேசி வச்சிடாத. ஆ சரிம்மா. இப்போ மத்தியானம் பொங்கி சாப்பிட்டுட்டு நேற்ற மாதிரி சாயங்காலமா போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வருவோன்னே. ஆ சரி மக்களே. இது என்னது? ஏன் பார்த்தா தெரியலையா? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அடுப்படியே நாசமாக்காம போங்க அங்கிட்டு. சாப்பாடு வேணா நான் தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சு தாரேன். உன் தோசையும் தக்காளி சட்னி நீயே தின்னு. நான் எப்படி அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? கொத்து சப்பாத்தி போட்டு சாப்பிட போறேன். எங்க அடுப்படி பூரா சிந்துங்க, இப்படி பண்ணாதிய. இங்க இருக்கு கீழே எல்லாம் சிந்திட்டு வெங்காயம். ஏன் போமா, நான் ஒரு நல்ல சாப்பாடு செய்யல, உனக்கு வயிற்றுச்சலா இருக்கும். இவன் நல்ல முறையில செஞ்சுட்டீங்க, நம்ம செஞ்சது திங்காம அப்படின்னு. போ அங்கிட்டு. திமுரு பிடிச்சவள். எமத்து கேரளாக்கும் போய் தொலைய மாட்டேக்க, வீட்டுல கிடந்துட்டு உயிர் எடுக்கிறதுக்கு. இந்த ஆளோட பெரிய தொல்லையும் பேர்வோன துன்பமா போச்சு. வெளியூர்களுக்கு வேலைக்கு போயிட்டாலும் கூட நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் போல. வீட்டுல கிறுக்கு வேலை பண்ணிட்டு உயிர் எடுத்துட்டு கிடக்காரு. இந்தா சாப்பிடு, எவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்கேன் பாரு. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க தின்னுங்க. என்னாச்சு விடியும் போதே சண்டை போலையே? திங்காட்டா போ, நான் திம்மே. எம்மா ஹலு, மணி எத்தனை? இப்பதான் இருந்துச்சுல்ல? ஏன் இப்ப எந்திரிச்சு அவன் என்ன செய்ய போறான்? அவன் வீட்டுல வச்சே வேலை பார்க்க மாதிரி வேலை தேடிக்கிட்டான். நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்டு தூங்க போய் தான் கடையில நேரம் இருந்துச்சிருக்கான். நான் வாங்கிட்ட கேட்கல, அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் அதிகாரத்துக்கு குறவு கிடையாது. கேட்டதுக்கு பதில் சொல்ல. ஏன் இவ்வளவு நேரம் எந்திக்கேக்கு? ராத்திரி ரொம்ப நேரமா தூக்கமே வரலப்பா. நேராயி தூங்குனா அதான் எந்திக்கே நேராயிட்டு. சரி சீக்கிரமே பல்ல தேய்ச்சிட்டு வா. ஒரு உருண்டை கொத்து சப்பாத்தி அப்பா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. இதெல்லாம் உங்களோட போட்டும் அவனுக்கெல்லாம் கொடுக்கண்டாம். கண்டது கழித போட்டு உண்டாக்கி கிண்டி பறக்கி வச்சிருக்கிய. நீ பாத்தியா? கண்டது கழித போட்டோம்னு வீட்டுல இருக்க பொருளை தான் போட்டு செஞ்சிருக்கேன். என்னத்தையும் பண்ணுங்க, அவனுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கண்டாம். அவனுக்கு நான் தோசமா வச்சிருக்கேன், தக்காளி சட்னி வச்சிருக்கேன். நான் என் பிள்ளைக்கு தோச்சிட்டு கொடுத்துக்கிடுவேன். எம்மா பொறுமா, என்னன்னு கேட்போம். ஏன்பா அம்மா தோசை சுட்டு தரேன்னு சொல்லியிருக்கல, பிறவதுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிய? நேத்து நைட்டு இவ தீவனத்தை திங்கக்கு பிடிக்காம நான் கடையில சாப்பிட்டோம்ல, உடனே நீ காலையில வீட்டுல எந்திரிச்சதுல இருந்தே ஒரே ராகம். உங்களால 4-5 சப்பாத்தி வீணா போச்சு, நான் போட்டு வீணா போச்சு, நாசமா போச்சுன்னு ஏசிட்டு கிடந்தா. இவ செஞ்ச சப்பாத்தி அப்படியே எவந்தீங்க. அந்த அன்னைக்கு தான் அதெல்லாம் பிச்சு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு அது வயிற்றுச்சலா இருக்கு. நம்மளை விட இவன் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுதானேன்னு ஒரு வாரம் ருசி பார்க்க கொடுத்தா கூட பார்க்க மாட்டுக்கால. கடுப்பு எடுத்துக்கிட்டு இவன் நல்லா எல்லாம் பண்ணிருக்கான், நம்ம எதுக்கு இதை திங்கணும் அப்படின்னு. அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாப்பா, அவளுக்கு பிடிக்காமலாம் இருக்கும். ஆமா, இவ பொங்கி தரது மட்டும் என்ன பிடிச்சா திங்கனா? தலையெழுத்தேன்னு தானே தின்னுட்டு போறேன். இங்க திங்க பிடிக்கலாம், திங்கவே வேண்டாம். நீங்களே பொங்கி நீங்களே தின்னுக்கோங்க. ரொம்ப என்னை பத்தி மட்டம் தட்டி பேசவெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. என்னத்த மட்டம் தட்டி பேசியேன்? உள்ளே தானே சொல்லியே. கடவுளே. சரி எப்பா, சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடாதியப்பா. ஏம்னா என்னைய மட்டும் சொல்லுத? அவளும் பாரு ஓரை எப்படி வச்சுட்டு இருக்கான்னு பாரு. ஒண்ணு செஞ்சிருக்கானே புருஷங்காரன், ஒரு 4 வார்த்தை நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன ஆயிரு போதிப்போம். நானா சண்டை போடுறேன்? எப்போ என்கிட்ட சண்டலுக்கலாம்னு அவதான் ரெடியா உட்காந்துருக்கா. சரி 2 பேருமே சண்டை போடாதிய. நீ போல போய் பல்ல டெஸ்ட் வா, 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். எப்பா எனக்கு இது காலையிலேயே சாப்பிட முடியாதுப்பா, ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லாட்டா நைட்டுக்கோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? நீ அப்ப அவாக்கு சேர்ந்தா நீ பேசுவ. ஒரு அப்பன் காலையில இவ்வளவு செஞ்சு உனக்கு தாரது பெரிய விஷயம் இல்ல. எந்த ஊர்ல தந்தாண்டி வளர்ந்த பேருக்கு அப்பங்காரன் இப்படி செஞ்சு கொடுப்பான்? ஆமா, பெரிய எம்டே நாசரு கேள்வி கேட்காரு. அவன் தான் வேண்டான்னு சொல்லியாம்ல, நீங்க மட்டும் அமுக்கிட்டு போங்க. 2 பேருக்கு என்னைய பார்த்தா இலக்காரமா இருக்கு என்ன?
நானே செஞ்சு நானே கட்டா உட்காந்து திங்கக்கு இல்லாம உனக்கு தரேன்னு ஓட்ட கொண்டு வந்து கொடுத்ததும் உன் அவனை திங்க சொன்னதும் ஏன் தப்பு? உங்க ரெண்டு பேத்துக்குமே நான் தரமாட்டேன், நானே தின்னுக்கிடுதேன். சை, இவோ கண்ணு முன்னாடி வச்சு தின்னாலும் நம்மளுக்கு வயிற்றுக்கு பிடிக்காது. பாருல என்ன பாடுபடுத்தியாருன்னு. விடுமா, அவ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு போறாவோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காத. ஆமா, உங்க அப்பா அந்த அன்னைக்கு சின்ன நொல்ல. உனக்கு தோசை சுடுதேன், போய் பல்ல தேய்ச்சிட்டு வா. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா, பசி இல்ல, இப்பதானே எந்திரிச்சிருக்கேன். கொஞ்சம் பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு பேர வச்சு அப்படிதானே. ஆமா, ஏன் போனுங்க? ஏன்பா விடிஞ்ச உடனே போன ஒன்னாதான் உனக்கு நல்லா இருக்குமோ? அதுக்கு இல்லம்மா, முக்கியமான போன் ஒண்ணு வர வேண்டியதுன்னு சொன்னோம்ல. வேலை விஷயமால? ஆமாம்மா, அந்த மாதிரிதான். இங்க இருந்தா உங்க ஐயா தூக்கிட்டு போயிருவாருன்னு அடுப்படியில முளாட்டிக்கு மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கப்போ. சரிம்மா. இந்த பேலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நேரம் கூடி வரமாட்டுக்கு. இந்த ஆளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இருக்கா? தான் கொலை நிறைஞ்சதுன்னா போதும்னு நினைக்காரு. நம்ம பிள்ளை இப்படி வளர்ந்த மவனா வச்சிருக்கோமே, ஒரு பொண்டாட்டி பிள்ளைன்னு அவனுக்கும் இருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படிங்க எண்ணம் இல்லை. இத்தனை வயசுக்கு அப்புறம் போட்டி போட்டு சண்டை போட்டு கிடக்காரு. மகா ஏட்டி எந்திரியோ, நீ யார என்ன ஆகுது இன்னும் போத்திட்டு தூங்குதா பெரு? போர்வ ஒரு கேடு. ஏட்டி எந்திரி. இம்மா ஏமா கொஞ்ச நேரம் தூங்கிடியம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறியா? ஏட்டி மணி 10:30 ஆகுது. அதுக்கு என்ன செய்ய, எனக்கு தூக்கம் வருது. எம்டியில 10:30 மணி ஆகுதுன்னு சொன்ன பிறகு தூக்கம் வருதா? பேட்டி இப்ப எந்திக்க போறியா, நான் அடி வாங்க போறியா? எந்திரிச்சிட்டம்மா, அலறாத. ஏமா அப்படி விடிய முன்ன மூஞ்சி வச்சுட்டு நிக்க? பிறகு உன்னை பெத்ததுக்கு அப்படியே சிரிச்ச முகமா வந்து உன்னை எழுப்ப முடியும்? காலையில 5 மணி 6 மணிக்கு எந்திக்க பிள்ளைன்னா சிரிச்ச முகமா எழுப்பலாம். 10:30 மணி 11 மணிக்கு எந்திக்கல என்னட்டி செய்ய? சரி எந்திரிச்சிட்டோம்ல அப்போ. ஏன் நான் கிட்ட போனோடனே மறுபடியும் இழுத்து பத்திக்கிட்டு தூங்கக்கா? எந்திரிச்சு நடா, வெளியில வா. ஏம்மா விடம்மா, ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வரேம்மா. ராத்திரி பூரா தூங்கிருக்கலாட்டி இப்பவும் என்ன தூக்கம் வாழுது? ஏன்னா கூட மாட கொஞ்சம் வேலை செஞ்சு தரலாம்ல. அதுக்குன்னு தூக்கத்துல எழுப்பியாம வேலை வாங்குவா? நீ முதல்ல பெட்டை விட்டு கீழே இறங்கு. எனக்கு எரிச்சலா வருது, எனக்கு கடுப்பா இருக்குன்னே பார்த்தாலே. தூர எந்திக்கி. இறங்கிட்டம்மா, போதுமா? போ வா, வெளியில பள்ளத்தை போ. ஏ அப்பா, அலறாத, போறேன். காலையிலே வந்து எரிச்சப்படுத்திட்டு கிடக்கா. பியூல என்னைக்கு கூறா வரப்போகுதுன்னு தெரியலையா? போற வீட்டுல என்னைய வாரில கொண்டு சாத்திடுவாள்வோ. காலையில இருந்து இந்த டிவி எமத்து ஏன் வரமாட்டுக்குன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த வெள்ளை கூட காட்டிட்டு தான் நிக்கி. எதுக்கு உருவி போட்டிருக்கானோ தெரிய மாட்டுக்கு. நமக்குள்ளே எந்திரிச்சிட்டியா? எப்பா என்ன தூக்கம் வருது. ராத்திரி நேரத்துக்கு தூங்கியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருந்தது, தூக்கமே வரல. செத்து தூங்கலான்னு பார்த்தா எங்க அம்மா விடியாலா. அவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் காலம்பரை எந்திரின்னு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா இங்க வந்து தூங்கிட்டு கிடப்ப? இன்னும் 10 நிமிஷத்துல பல்ல தேய்ச்சு மோரை கழுவிட்டு சாம்பல் வந்துருக்கணும்னு சொல்லிட்டேன். யோ யாமிட்டி என் பேத்திய என்ன பாடுபடுத்திய? வேண்டுதல் மணி 10:45 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு கிடக்கா. இவளை என்ன நான் கண்டிச்சு நேராக்கி கொண்டு வரேன்? அவ அப்பா வீட்டுல அவ தூங்குறாட்டி உனக்கு என்ன கேடு? அவ வாட்டுக்கு நிம்மதியா தூங்குதான்னு விட வேண்டியதானே? என் பிள்ளையே 2 நாள் முன்னாடி தான் காய்ச்சல் இருந்து இப்பதான் மீண்டு இருக்கு. மறுபடியும் அடிச்சு அந்த பிள்ளைய காயப்படுத்திட்டு கிடக்க. அப்ப விட இன்னைக்கு தூங்குதா சரியா போச்சு. நாளைக்கு மாமியா வீட்டுல போய் தூங்குனானா? தூங்குனா என்னட்டி என் பிள்ளைய எவா கேள்வி கேட்டுவா? இப்படித்தான் எங்க அம்மா வீட்டுல என்னைய தங்கம்மா வளர்த்தா. இங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு நீங்க என்ன வச்சா பாத்தியே? காலையில 7 மணிக்கு எந்திரிக்க என்ன வரத்து வருவியே? இத்தனை மணிக்கா எந்திப்ப? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல்ல கோலம் போடணும். 7 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்க. நீ என்ன கேள்வியெல்லாம் கட்டியா? எங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி பேசுனீங்க? நாளைக்கு உங்களே மாதிரி ஒரு ராட்சசிக்கிட்ட என் மாவா போய் மாட்டிக்கிட்டு அவட்ட ஏசும் பேசும் கேட்கணுமோ? என் பிள்ளைய நான் அப்படித்தான் வளர்ப்பேன். கண்டிஷன் பண்ணி தான் வளர்ப்பேன். காலையில எந்திக்க சொல்லதான் செய்வேன். நான் எப்படி வளர்க்கணுங்கிறதெல்லாம் எவ்வளவு தலையிட முடியாது. பேச வந்துட்டாவே இன்னமும் கல்யாணம் முடிஞ்ச மருமோல அப்படியே தங்கத்தட்டை வச்சு தாங்கின மாதிரி தான். இந்த வீட்டுல நான் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் என் பிள்ளை இன்னொருத்தி வீட்டுல போய் கஷ்டப்படும். திரும்ப பிடிச்சவா பிள்ளைய என்ன அடி அடிச்சுட்டு என்கிட்டையும் எப்படி குலைச்சிட்டு போறான்னு பாரு. மக்களே ரொம்ப வலிக்காமா போச்சு. நீ இரு மக்களே, இன்னைக்கு உங்க ஐயா வரட்டும். நான் அவன்கிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு வழி பண்ணுனேன். கேட்டே எந்திரிச்சு போயிட்டே என்ன செய்த? இந்த போறமா என் பிள்ளை எப்படி பாவம் போல பதறி ஓடுது பாரு. என்ன பாடுபடுத்தியா பிள்ளைய? வரட்டும், என் மோவை வரட்டும், சொல்லி கொடுக்கேன். பரவாயில்லையா, நேத்து 11 மணிக்கு நைட்டு போன் வந்திருக்க. சே, இந்த அம்மா போனை வாங்கிட்டு போகாம இருந்தா நம்ம நைட்டு போன் பேசிருக்கலாமே. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியாச்சு. சரி, அதனால என்ன, இப்போ ஒரு போன் அடிப்போம். ராத்திரி 11 மணிக்கே போன் பண்ண பேசணும்னு நினைச்சிருக்கா. இப்போ பொன் பட்டா எடுக்காமலா போயிருவா. போன் பண்ணுவோம். எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு போன் பேச போறோம். கடவுளே, நினைச்சே பார்க்கல அவ போன் பண்ணுவான்னு துளியும் நம்பிக்கை இல்லை எனக்கு. நல்ல வேலை கால் வந்திருக்கு. சரி, நம்ம திரும்ப கூப்பிடுவோம்.
இப்ப யாரு போன் போடுதா? அவ அப்பாவா இருப்பாவளோ? அவ சாப்பிட்டுல இருக்கா. நம்பரை பார்த்தா புதுசு மாதிரி இருக்கு. அவ அப்பா நம்பர் இது கிடையாதே. ஹலோ, என்ன பண்றீங்க? யார் பேசுது? என்ன ஒரு மாதிரி குரல் வித்தியாசமா இருக்கு. அவ வாய்ஸ் இப்படி இருக்காத. நம்பர் மாத்தி போட்டோமோ? ஹலோ, பேசுக்கு ஆள் இருக்கேனா இல்லையா? இது இது மகா வீடு தானே? மகா வீடு இல்ல, மகா போன். நான் உன் அம்மா தான் பேசுறேன். நீங்க யாரு?